இன்னைக்கு மே 5, 2026. நேத்து வந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இந்திய அரசியல்லையே அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நிலநடுக்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பா. இது சாதாரண மாற்றம் இல்ல. அதான் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். 50 ஆண்டு கால திராவிட அரசியலோட ஆதிக்கத்தை ஒரு புதுக்கட்சி எப்படி வீழ்த்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான சோர்ஸை பத்தி பேச போறோம். ஆன தரவுகள் அப்புறம் அவங்களோட வீடியோ பகுப்பாய்வுகளை தான் இன்னைக்கு நாம முழுமையா சல்லடை போட்டு தேட போறோம். அந்த வீடியோல நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் ரொம்ப தெளிவா கொடுத்திருந்தாங்க. இங்க நான் ஒன்னு தெளிவா சொல்லிக்கிறேன். இந்த அலசல்ல இருக்கிற அரசியல் கருத்துக்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட தரப்பையோ அல்லது கட்சியையோ ஆதரிப்பவை கிடையாது. மேக்ரோமைண்ட் சேனலோட மூல ஆதாரத்தில் இருக்கிற விஷயங்களை எந்த சார்பும் இல்லாம நடுநிலையோட உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த அலசலோட ஒரே நோக்கம். நிச்சயமா நம்ம டேட்டாவை மட்டும்தான் அலச போறோம். சரி, நம்ம மைய கேள்விக்கு வருவோம். 50 வருஷமா இருந்த 2 பெரிய கட்சிகளோட ஆதிக்கத்தை நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே, எப்படி சுக்குநூறா உடைச்சது. அது மட்டும் இல்ல, பெரும்பான்மைக்கு 10 இடங்கள் குறைவா இருந்தாலும் அவர் எப்படி முதல்வர் நாற்காலியை நெருங்குறாரு அப்படிங்கறதுதான் பெரிய சுவாரஸ்யமே. கரெக்ட். இதை புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம அலசலோட பயணம். சரி, விஜய் எப்படி வென்றார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வெற்றியோட பிரம்மாண்டம் என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. ஏன்னா கடந்த அரை நூற்றாண்டா தமிழக அரசியல் களம்ங்கிறது 2 மாபெரும் மரங்களுக்கிடையே நடக்கும் அதிகார போர் மட்டும்தான். மூன்றாவதா ஒரு செடி முளைச்சா அது பட்டு போடும் தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அந்த விதிய விவிய எப்படி மாத்தி எழுதியிருக்குன்னு மேக்ரோமைன் தரவுகள் ரொம்ப தெளிவா காட்டுது. மொத்தமுள்ள 234 தொகுதிகள்ல ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை இல்லையா? ஆமா, 118 மேஜிக் நம்பர். ஆனா பாத்தீங்கன்னா டிவியே 108 இடங்களை பிடிச்சு தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. இதை நான் கார்ப்பரேட் உலகத்தோட ஒப்பிட்டு பாக்குறேன். எப்படி சொல்றீங்க? சந்தையில 50 வருஷமா ஆதிக்கம் செலுத்துற 2 மாபெரும் கார்ப்பரேட் கம்பெனிங்க இருக்கு. திடீர்னு வெறும் 2 வருஷம் பழமையான ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் அந்த 2 ஜாம்பவான்களையும் வீழ்த்தி முதலிடத்தை பிடிச்ச மாதிரி இது இருக்கு. அட, சூப்பரான உதாரணம். 1977ல எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வர அவருக்கு 5 வருஷம் ஆச்சு. அதான் என் கேள்வியே. எம்ஜிஆருக்கு 5 வருஷம் தேவைப்பட்ட நிலையில விஜய்க்கு மட்டும் எப்படி இந்த 2 வருஷம் மாயாஜாலம் சாத்தியமாச்சு? இந்த எண்கள் வெறும் தேர்தல் முடிவுகள் கிடையாது. இது ஒரு மாபெரும் தலைமுறை மாற்றத்தோட வெளிப்பாடுன்னு மேக்ரோமைண்ட் வீடியோல ரொம்ப ஆழமா சொல்றாங்க. தலைமுறை மாற்றம். ஆமா, இந்த நிலநடுக்கத்தோட வீரியத்தை புரிஞ்சுக்க அவங்க சுட்டிக்காட்டுற ஒரு அதிர்ச்சிகரமான டேட்டாவை நம்ம பார்க்கணும். ஆளுங்கட்சியான திமுகவோட முதலமைச்சர் தன்னோட சொந்த தொகுதியான கொளத்தூர்ல டிவிகே வேட்பாளர் VS பாபுவிடம் தோற்றிருக்காரு. ஒரு நிமிஷம், என்னது கொளத்தூர்லையா? நான் கூட அந்த டேட்டாவை பார்க்கும்போது நம்பவே இல்லை. 1996க்கு பிறகு ஒரு முதலமைச்சர் சொந்த தொகுதியில தோற்பது இதுவே முதல் முறைன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. முதலமைச்சர் தோற்பதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஆளுங்கட்சியோட உளவுத்துறையும் களப்பணியாளர்களும் மக்கள் மனநிலைய சுத்தமா கணிக்க தவறிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இது ஆளுங்கட்சிக்கு மட்டும் நடந்த சறுக்கல் இல்லையே. மேக்ரோமைன் வீடியோல எதிர்க்கட்சியான அதிமுக பத்தியும் ஒரு முக்கியமான டேட்டா இருக்கு. ஆமா, அதிமுக கோட்டையான கொங்கு மண்டலத்திலையும் விஜய் ஊடுருவி இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வென்றாலும் அவரோட கூட்டணி வெறும் 53 இடங்களோட 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதுதான் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. எம்ஜிஆர் காலத்துல இல்லாத ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இந்த ஸ்டார்ட் அப் கிட்ட, அதாவது டிவிகே கிட்ட இருந்திருக்கு. அது என்ன ஆயுதம்னு பாத்தீங்கன்னா தொழில்நுட்பமும் புதிய தலைமுறை வாக்காளர்களும் தான். இங்க நம்ம மேக்ரோமைன் சொன்ன வாக்குப்பதிவு சதவீதத்தை கவனிக்கணும். ஆமா, தமிழக வரலாற்றிலேயே இல்லாத வகையில 85.1% வாக்குகள் பதிவாயிருக்கு. எப்போதெல்லாம் வாக்குப்பதிவு இவ்ளோ அதிகமா இருக்கோ அப்போதெல்லாம் அது ஆளுங்க கட்சிக்கு எதிரான அமைதி புரட்சின்னு சொல்வாங்க. இந்த வெற்றியை தீர்மானிச்சது ஜென் Z அப்படின்னு சொல்லப்படுற இளைய தலைமுறையும் பெண்களோட வாக்குகளும் தான். ஆனா அந்த இளைஞர்களையும் பெண்களையும் எப்படி அவங்க பக்கம் இழுத்தாங்க? அதுக்கு தான் விஜயோட துல்லியமான டிஜிட்டல் வியூகம் வேலை செஞ்சிருக்கு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் மூலமா அவங்க இளைஞர்களை ஈர்த்தாங்க. அது மட்டும் இல்ல, போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற கோரிக்கை நடுத்தர வயது தாய்மார்கள் கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு நிமிஷம், இங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சமூக வலைதளங்கள்ல ரீல்ஸ் போடுறதாலேயோ சில கோஷங்கள் சொல்றதாலேயோ மட்டும் இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிடுமா? வெறும் ஸ்டார் வேல்யூவும் ஆன்லைன் ட்ரெண்டிங்கும் வாக்குகளா மாறிடுமா என்ன? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். ஆன்லைன் வியூகம் மட்டுமே வெற்றியை கொடுக்கல. அந்த பிம்பத்தை நிஜத்தோட இணைத்த சமூக நீதி முழக்கமும் ரொம்ப முக்கியம். சமூக நீதியா?
அதான் திராவிட கட்சிகளோட ஆணிவேராச்சு. கரெக்ட். அதத்தான் விஜய் ரொம்ப லாபகமா கையில எடுத்தாரு. சமூக நீதி, பெரியார், அம்பேத்கர், காமராஜர் அப்படிங்கிற கருத்தியல் முழக்கம் மூலமா டிவிஏகேவை வெறும் ரசிகர் மன்றம் அப்படிங்கிற பிம்பத்திலிருந்து மக்களுக்கான கட்சியா மாத்தினாரு. ஓ, இது ரொம்ப நுட்பமான ஒரு அரசியல் மூவ். ஆன்லைன்ல கேம்பெயின் பண்ணாலும் கிரவுண்ட்ல மக்களுக்கு பிடிச்ச கருத்தியல பேசினாங்க. ஆமா, ஆன்லைன் வெறும் வாகனம் தான். ஆனா அதுல ஏத்திட்டு போனது சமூக நீதி அப்படிங்கிற அழுத்தமான மெசேஜ். அதுதான் வாக்காளர்களோட நம்பிக்கையை பெற்றுச்சு. அது சரி, ஆனா வெறும் ஆன்லைன் பிம்பம் மட்டுமே வெற்றியை தராது என்பதற்கு தமிழக அரசியல்ல சிவாஜி கணேசன் அப்புறம் கமலஹாசன் மாதிரி மாபெரும் நடிகர்கள் அரசியல்ல தோற்றதே ஒரு சாட்சி தானே. நிச்சயமா அவங்க எல்லாருக்கும் ஸ்டார் வேல்யூ இருந்தது. ஆனா எலெக்ஷன்ல அது ஒர்க் ஆகல. அப்படியானால் விஜய் செய்த அந்த ரகசிய மேஜிக் என்ன? இதையும் மேக்ரோமைண்ட் வீடியோ ரொம்ப அழகா விளக்குது. 15 ஆண்டு காலமா விஜய் மக்கள் இயக்கம் மூலமா அவங்க செஞ்ச களப்பணிகளே அந்த ரகசியம். ரொம்ப கரெக்டான பாயிண்ட். இது 2 வருஷத்துல கிடைச்ச வெற்றி கிடையாது. ஆமா, இரத்த தானம், வெள்ள நிவாரணம் மாதிரி மக்கள் பணிகள் அவங்களுக்கு ரொம்ப பலமான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்துருக்கு. இதை நாம 2 வருஷத்துல கிடைச்ச வெற்றின்னு சொல்றதே தப்புன்னு தோணுது. அப்புறம் எப்படி சொல்றீங்க? இது 15 வருஷமா ஒரு இன்குபேட்டர்ல வச்சு வளர்க்கப்பட்ட ஒரு அரசியல் திட்டம். இது ஓவர் நைட் சக்சஸ் கிடையாது. 15 வருட உழைப்போட அறுவடைன்னு நான் சொல்றேன். ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரி செயல்பட்டு அதை ஒரு இராணுவமா மாத்திருக்காங்க. 100க்கு 100 உண்மை. ரசிகர் மன்றத்தை பூத் கமிட்டியா மாத்துறதுக்கு 15 வருஷம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதனாலதான் மத்த சினிமா நடிகர்களுக்கும் விஜய்க்கும் இவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆனா அடித்தளம் எவ்வளவு வலுவா இருந்தாலும் தற்போதைய கள யதார்த்தம் வேற மாதிரி இருக்கு. அதாவது விஜய் முதல்வர் இருக்கையில் அமர இன்னும் 10 சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவு தேவை. இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. 108 சீட் வாங்கிட்டாங்க. ஆனா 118 வேணுமே. இது அவர் எப்படி தீர்க்க போறாரு? மேக்ரோமைண்ட் வீடியோ இந்த சிக்கலுக்கு 3 வழிகளை முன்வைக்குது. முதல் வழி ரொம்ப சிம்பிள், கூட்டணி அமைக்கிறது. காங்கிரஸோட 5 எம்எல்ஏக்களும் பாமகவோட 4 எம்எல்ஏக்களும் ஆதரவளிக்கலாம்னு சொல்றாங்க. ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சது ஒரு பெரிய சிக்னல். சோ 5 நாளும் 9 சீட் அங்கேயே வந்துருது. ஆனா கூட்டணி வச்சா அவங்க கேக்குற அமைச்சர் பதவிகளுக்கும் அதிகார பகிர்வுக்கும் விஜய் சம்மதிக்கணுமே. அது ஒரு சிக்கல் தானே. அதுவும் சரிதான். ஒருவேளை அதுக்கு அவர் தயாராக இல்லைன்னா 2வது வழி ஒன்னு இருக்கு. அதுதான் 2006 மாடல். அதாவது சிறுபான்மை அரசு அமைக்கிறது. ஓ, கலைஞர் முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்கள் செஞ்ச அதே மாடலா? ஆமா, 2006ல கலைஞர் 92 இடங்களை மட்டும் வச்சுக்கிட்டே வெளியிலிருந்து காங்கிரஸ் ஆதரவோடு 5 வருஷம் ஆட்சி நடத்தினார் இல்லையா? அதே மாதிரி விஜயும் வெளியிலிருந்து ஆதரவு வாங்கி பலத்தை நிரூபிக்கலாம். இது ரொம்ப சாத்தியமான ஒரு வழிதான். ஆனா 3வது ஒரு வழி மேக்ரோமைண்ட் வீடியோல சொன்னாங்களே, அது என்ன? அதுதாங்க அரசியல் சதுரங்க வேட்டை. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவோட நிலைப்பாடு. அதிமுக எப்படி இதுல வருவாங்க? அவங்க 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்களே. அதுதான் ட்விஸ்ட். திமுக மீண்டும் அதிகாரத்துக்கு வர்றதை தடுக்க அதிமுக வெளியிலிருந்து டிவிஏவுக்கு ஆதரவு தரலாம், அல்லது வாக்கெடுப்பு நடக்கும்போது அவைக்கு வராம விலகி நிக்கலாம். ஒரு நிமிஷம், விலகி நின்னா எப்படி விஜய் ஜெயிப்பாரு? எனக்கு இந்த கணக்கு கொஞ்சம் குழப்புதே. நான் விளக்கலையும் கேளுங்க. மொத்த உறுப்பினர்கள் 234, மெஜாரிட்டிக்கு 118 வேணும். ஆனா அதிமுக எம்எல்ஏக்கள் வாக்கெடுப்பு அன்னைக்கு அவைக்கு வரலன்னா மொத்த பலம் சுமார் 180 குறைஞ்சிடும். ஓ, அப்போ பெரும்பான்மையை நிரூபிக்க அந்த 180ல பாதி, அதாவது 91 இடங்கள் இருந்தாலே போதும். விஜய் கிட்ட ஏற்கனவே 108 இடங்கள் இருக்கே. அடேங்கப்பா, இது நிஜமாலே ரொம்ப நுட்பமான ஒரு அரசியல் தந்திரம். அதிமுக நேரடியாக சப்போர்ட் பண்ண தேவையில்ல. ஆனா அவங்க விலகி நின்னாலே விஜய் ஈஸியா சிஎம் ஆயிடுவாரு. கரெக்ட். இது மூலமா திமுகவை அதிகாரத்திலிருந்து தள்ளி வைக்கலாம்னு அதிமுக நினைக்கும். சரி, முதல்வர் நாற்காலியில உட்கார்றது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா அதுக்கப்புறம் வரப்போற நெருக்கடிகளை நாம பார்க்கணுமே. ஆமா, கூட்டணி அரசோ அல்லது சிறுபான்மை அரசோ அமைப்பது ஒரு முள்படுக்க மாதிரி தான். மேக்ரோமைண்ட் வீடியோ அதையும் ரொம்ப அழகா சுட்டி காட்டுது. அவங்க கொடுத்த மாபெரும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுல பெரிய சிக்கல் வரப்போகுது. எந்த மாதிரி வாக்குறுதிகள்? உதாரணத்துக்கு செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI அமைச்சகம் அமைக்கப்படும் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இது கேட்கறதுக்கே ரொம்ப எதிர்கால சிந்தனையா, சந்திரனுக்கு பயணம் செய்யற மூன் ஷாட் மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு. AI அமைச்சகம் உருவாக்குறது கொஞ்சம் சவாலான விஷயம்தான். ஆனா அதை விட பெரிய சவால் ஒன்னு இருக்கே. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவது, அதைத்தானே சொல்றீங்க? சரியா சொன்னீங்க. கல்விய மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஒரு சிறுபான்மை அரசை வச்சுக்கிட்டு இது எப்படி சாதிக்க முடியும்? அதான் ஏன் கேள்வியும். ஒரு AI அமைச்சகத்தை மாநில அரசோட நிதியை வச்சு கூட செஞ்சிடலாம்.
ஆனா கல்விங்கிறது அரசியல் சாசன ரீதியான விஷயம் இல்லையா? கண்டிப்பா. கல்வி இப்போ பொது பட்டியல்ல, அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. இத மாநில பட்டியலுக்கு மாத்தணும்னா பார்லிமெண்ட்ல 2/3 பங்கு பெரும்பான்மையோட அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரப்படணும். ஓ, அப்போ டெல்லியில இருக்கிற மத்திய அரசோட முழு சப்போர்ட் இல்லாம இது நடக்கவே நடக்காது. அது மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவரோட ஒப்புதலும் வேணும். அறுதி பெரும்பான்மை இருந்த திராவிட கட்சிகளாலே கடந்த 50 வருஷமா இத சாதிக்க முடியல. அப்போ ஒரு கூட்டணி கட்சியோட தயவுல ஓடுற சிறுபான்மை அரசு இதை எப்படி செய்ய போகுதுங்கிறது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். தமிழகத்தோட எதிர்காலம் இனி தளபதியோட கையில தான் இருக்கு. ஆமா, அவர் சந்திக்க போறது ஒரு முள்படுக்கையான எதிர்காலம்தான். ஆனா அத்தனை சவால்கள் இருந்தாலும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு 3வது சக்தி உருவாகிடுச்சு அப்படிங்கிறது தான் மேக்ரோ மைண்டோட இறுதி செய்தி. நிச்சயமா இது ஒரு புதிய சகாப்தத்தோட ஆரம்பம் அப்படின்னு சுருக்கமா சொல்லலாம். எந்த சந்தேகமும் இல்ல. ஒரு அரை நூற்றாண்டு கால அரசியல் வரலாற்ற ஒருத்தர் மாற்றி எழுதியிருக்காரு. நாம இந்த ஆழமான அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். மேக்ரோமைன் தரவுகளை முழுமையா பார்த்த பிறகு இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். நீங்களே சுயமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது. அது என்ன கேள்வி? நான் முன்னாடி பேசணும் இல்லையா, விஜய் தன்னோட ரசிகர் மன்றத்தை 15 வருஷமா ஒரு அரசியல் இயந்திரமா மாத்தி தன்னோட நோக்கத்தை ரகசியமாவே, அதாவது ஒரு ஸ்டெல்த் மோட்ல வச்சிருந்தாருன்னு. ஆமா, ஒரு ட்ராஜன் ஹார்ஸ் மாதிரி செயல்பட்டாருன்னு சொன்னீங்க. கரெக்ட். இப்படி அரசியல் எதிரிகளோட தாக்குதலுக்கு முன்கூட்டியே ஆளாகாம ஒரு தொண்டு நிறுவன அமைப்புக்குள்ளேயே அரசியல் கட்டமைப்பை அமைதியா வளர்க்கும் இந்த வியூகம் இருக்கு பாத்தீங்களா? இனி உலகம் முழுவதும் உள்ள பெரும் பிரபலங்கள் அல்லது பெரும் தொழிலதிபர்கள் அரசியல்ல நுழையணும்னு நினைச்சா அவங்களுக்கு இது ஒரு புதிய பிளேபுக்கா மாறுமா? அட, இது ரொம்ப ஆழமான சிந்தனை. நேரடியாக கட்சி ஆரம்பிக்காம தொண்டு நிறுவனம் வழியா வந்து அமைதியா அரசியல பிடிக்கிற மாடல். ஆமா, இது மத்த நாடுகளுக்கும் மத்த பிரபலங்களுக்கும் ஒரு ரோல் மாடலா மாறுமான்னு நீங்களே சிந்தித்து பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. மக்கள் இதை கண்டிப்பா யோசிப்பாங்க. உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த அலசலை கேட்ட எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.